ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சீனிக்கிழங்கு. அதாவது சீனிக்கிழங்குலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செவலக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது சுடுது. இப்படிதான் சிந்தாமணி கிழங்கு, சீனிக்கிழங்கு. எதுவும் சிந்தாமணி எந்த கிழங்குனாலும் சரி, உங்களுக்கு இப்படி இட்லி கொப்பரையில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சங்கரங்கோயில் போயிருந்தோம் பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கரங்கோயில் போயிட்டு வரும்போதே பார்த்தோம் சிந்தாமணி கிழங்கு, அதாவது செவல சிந்தாமணி கிழங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோம். எங்களுக்கு சீனிக்கிழங்குனாலே முன்னாடி காட்டில் வச்சு நாங்கள் சாப்பிட்டு பழக்கம் நல்லாயிருக்கும். இது பிச்சு பாருங்கப்பா. முடியல. யாருக்கெல்லாம் சீனிக்கிழங்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த இருக்காருங்க சிந்தாமணி தானேப்பா, சிந்தாமணி கிழங்கு. இங்கே பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, யாருக்கெல்லாம் செவல சிந்தாமணி கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆமாம், தண்ணிக்குள்ளே ஓட்ட அவிக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி கொப்பரை நான் வச்சு அவிச்சு எடுத்தேன் பாருங்கள். அதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் சீனிக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.